எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு உங்கள் பர்சனோட மெசேஜ் தான் பார்க்க போகிறோம், சேனல் மெசேஜ். ஸோ அவங்க உங்கள்கிட்ட என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இமெயில் ஐடி இருக்குது என்று காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு பொருந்ததோ பொருந்த இடத்துக்கும் பொருந்தாத விட்டுருங்க. ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிருக்காங்க, என்ன சொல்லணும்னு விரும்புகிறாங்க, உங்கள்கிட்ட என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க, அதான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, நீங்கள் எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கா உங்கள்கிட்ட. ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு உங்கள்கிட்ட. ஏன்னா வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஸ்டக்கான மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பயம், எந்த விஷயமும் வந்து சொன்னால் கூட டக்குன்னு ஓகே சொல்ல மாட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனாலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நெகட்டிவான விஷயமாவே தோணுமா. ஏன்னா என்ன சொல்கிறதுக்கெல்லாம் நோ சொல்கிறாங்க, சொல்கிறதுக்கெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் பர்சன் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக இருக்கீங்க, ஏன் இப்படி நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு கார்டே தான் வந்துச்சு. நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் தான் அவங்க லவ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்கன்றது விருப்பம் உங்கள் பர்சன்ட் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, உங்கள் பர்சன் எமோஷ்னலி நீங்கள் வந்து ரொம்ப அட்டாச்சாக இல்லை. ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, வேலையிலையோ இல்லை ஃபேமிலி பிரச்சனையிலையோ அந்த மாதிரி இருக்குது. பட் அந்த அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சன்ட் இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களோட கோபமும் உங்களோட கோபம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. கோவங்கள் அதிகமாக வருதா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, டக்கு டக்கு டக்குன்னு கோவப்படுவீங்க போல இருக்குது. கொஞ்சம் அமைதி தேவைப்படுது அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. எல்லாத்துக்கும் பொறுமை தேவைப்படும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க உங்கள்கிட்ட இருந்து. நீங்கள் வந்து பொறுமையாக இருப்பீங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. பட் நீங்கள் அப்பப்போ கோவப்படுறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ லைஃப்பில் வந்து நீங்கள் இப்படி கோவப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். எதையுமே நீங்கள் டக்குன்னு வந்து வாங்க மாட்டீங்க போல இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு வந்து கோவங்கள் வரும், டக்கு டக்குன்னு அழுதுருவீங்க போல இருக்கு. கொஞ்சம் எமோஷ்னலி இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட எப்படி அதை வந்து சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அதை பற்றி யோசனைகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது உங்கள் பர்சனோட எண்ணமாக இருக்குது. எப்பயுமே பழைய விஷயத்தை போட்டு பேசுவீங்களா உங்கள் பர்சன்ட்ட? பழைய விஷயத்தை பற்றி ஏதாவது பேசுவீங்களா? பேசி தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் நடக்குமா? அது உங்கள் பர்சனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அந்த அந்த பழைய விஷயத்தை பற்றி பேசிதான் பிரச்சனையே வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சன்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு.
உங்கள்ட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2, 3 பேர் இருக்காங்க. நீங்க அவங்களோட ரொம்ப டீப்பா இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏதாவது உங்கள்ட்ட வந்து பேசும்போது கூட அவங்கள பத்தி தான் பேசுவீங்களா? அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க பெர்சன்ட்ட இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்கள பத்தி பேசுறது கூட அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. உங்களோட பெர்சன் வந்து உங்கள பத்தி இன்னொரு விஷயம் நினைக்கிறாங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு பெர்சன், ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பெர்சனா இருக்கீங்க. ரொம்ப எதையுமே கேர் பண்ற பெர்சனாவும் இருக்கீங்க. பட் ஒரு சில நேரம் நீங்க பண்ற கோவங்கள், அ ஏதாவது ஒண்ணு கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்குன்ற மாரி ஃபீல் பண்றாங்க உங்க பெர்சன். அவங்களுக்கு தேவ ஒரே ஒரு விஷயம் தான் உங்க பெர்சன்ட்ட இருந்து. அவங்க எதிர்பார்க்குற விஷயம் வந்து, நீங்க பாசிட்டிவா இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். ட்ராவல் உங்களோட லாங் டைம் ட்ராவலா இருக்கணும். லைஃப் லாங்கா உங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற எண்ணம் உங்க பெர்சன்ட்ட இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? புரியலையா? அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துகிட்டு இருக்கு. பட் இன்னொரு எண்ணமும் இருக்கு உங்க பெர்சனுக்கு. என்னன்னா, ரொம்ப பயம் இருக்கு. என்ன பயம்னா, உங்கள மிஸ் பண்ணிருவோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்துகிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிருவோமோன்றதுனால உங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லும்போது கூட அமைதியா இருந்துக்குவாங்க. ஏன்னா, அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா, உங்கள ரொம்ப பிடிக்கும்னால. ஸோ ரொம்ப உங்களோட லைஃப் லாங்கா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. பட் அத வந்து எமோஷனலி பார்க்கும்போது ரொம்ப நீங்க வந்து இம்பேலன்ஸா இருக்கிறதுனால, ஏதாவது சொன்னா கூட டக்கு டக்குன்னு கோவப்படுவீங்க. அந்த மாரி ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிற மாரியே அவங்களுக்கு அது தெரிய வருது. ஸோ இதனாலேயே வந்து அவங்க ஒரு மனசுல வந்து உங்கள்ட்ட வெளிப்படையா எதுவும் பேசுறது கிடையாது. ஸோ நீங்க இப்படி இருந்தீங்கன்னா, அது வந்து அவங்க அவங்க வெளிப்படையா சொல்ல வேண்டிய விஷயத்த கூட சொல்லாம இருந்துருவாங்க. ஸோ அத கொஞ்சம் மாத்த பாருங்க. இதான் உங்க பெர்சனோட சேனல் மெசேஜா இருக்கு. உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் உங்க பெர்சனுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றத பார்ப்போம். ஸோ பழைய விஷயத்த போட்டு திங்க் பண்ணி, அதையே போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுலேருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நோ நீட் டூ வொரி. அந்த பழைய விஷயத்த பத்தி திங்க் பண்ணி பேசுறதுனால, லுக் ஃபார் அ சைன். கண்டிப்பா இந்த யுனிவர்ஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நம்பர காட்டும். என்ன மாரி நம்பர் காட்டும்னா, நீங்க வந்து 222 பார்ப்பீங்க. 222 பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ சக்ஸஸா பார்க்க போறீங்க நீங்க கண்டிப்பா. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இமெயில் ஐடி இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க. பாய். தேங்க் யூ.